சில பேருக்கு பாருங்க விஜய் அப்படின்னு சொன்னா விஜய் விஜய் அப்படிமா, ரசூலுல்லா ரசூலுல்லா, உமர் சொன்னா உமர் தானே அப்படிமா. நமக்கு மத்தியில் சொன்னா கொஞ்சம் பிடிக்கும், உமர்ண்டா என்ன ரலியல்லாஹு சொல்ற இல்லையான்னு நம்மளுக்கு கேட்போம், மரியாதை தெரியும் நமக்கு. அல்லாஹ்வுக்கு எடுத்த உழுவுடன் 40 வருஷம் சுபஹ் சொல்லுது பெரியார் அப்படின்னு சொல்லி சுபஹானல்லாஹ். நாம யோசிப்போம் எப்படி அது சாத்தியம்? أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தானுடைய திட்டமிடல்களும் பாவங்களினுடைய பரிணாம வளர்ச்சியும் என்ற ஒரு தொனிப்பொருளில் சில செய்திகளை நேற்றைய தினம் பார்த்தோம். அதிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி ஆசையை கொண்டு கெடுத்தானோ, அதற்கு பிறகு நபியாக வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், அவர்களை என்ன வார்த்தைகளை எப்படி ஷைத்தான் கெடுத்தான் என்பதை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பற்றியும் அந்த வரலாற்று செய்தியை தெரிந்து கொள்வதை பற்றியும் நாம் பார்க்கின்ற அதே நேரத்தில் இன்றைய இந்த உலகத்திலே நமக்கு மத்தியிலே எப்படி அந்த நூஹ் நபியினுடைய சமுதாயத்தில் இருந்தவர்களை இப்லீஸ் கெடுத்தானோ, அதே போல் எங்களுடைய இன்றைய நடைமுறையில் என்னென்ன வழிகளில் அதே காரணம், அதே ஆசை வார்த்தை, அதே மாதிரியான வரிகளை சொல்லி நம்மை கெடுத்து வைத்திருக்கிறான் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு செய்தியை சொல்லி ஆரம்பிக்கலாம். அதாவது சிறுவர்களுக்குண்டான ஒரு கார்ட்டூன் ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த கார்ட்டூனோட பேர் ஏதோ ஒரு பேரில் சொல்லுவார்கள். அந்த கார்ட்டூனில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை இன்றைக்கு சிறு பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறார்கள். அந்த கார்ட்டூனில் வர கதாபாத்திரத்தை போல தன்னால் மாற முடியாதா என்று நினைக்கிற அளவுக்கு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கட்டத்திலே அந்த கார்ட்டூனில் ஒரு எபிசோடில் வந்து அந்த குறித்த அந்த கார்ட்டூன் ஹீரோ, அந்த இமேஜ் ஹீரோ வந்து இறந்து விடுகிறார். இதை அறிந்த உடனே அவரே செத்துட்டாரு, நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் என்று சொல்லி ஒரு 100 அடி உயரமுள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து ஒரு சிறுவன், ரஷ்யாவை சேர்ந்ததான் நினைக்கிறேன், ஒரு சிறுவன் கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டான் என்கிற ஒரு செய்தியை கூட பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, ஏராளமான செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த படம், இந்த கார்ட்டூன், இந்த செய்தி, இதன் மூலம் ஒருவன் இறந்து விட்டான், தற்கொலை செய்து கொண்டான், இதை பார்த்தேன், நான் இப்படி செய்தேன் என்கிற செய்தியெல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இது வெறுமனே நியூஸ் மட்டும் கிடையாது, இது ஷைத்தானுடைய திட்டம்தான். எப்படியாவது ஆதத்தின் பிள்ளையை அல்லாஹ்வை வணங்க விடாமல் கெடுத்து குட்டிச்சோராக மாற்றி அவனும் நானும் சேர்ந்து நரகத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் ஷைத்தானுடைய பிடியாக இருந்துச்சு. இதில் நூஹ் நபியினுடைய காலத்தில் எப்படி அந்த சமுதாயத்தை கெடுத்தான் என்று சொன்னால், முதல்ல உலகத்தில் ஷிர்க்கை கற்றுக் கொடுத்தவன் இப்லீஸ் தான். அந்த நூஹ் நபியினுடைய காலத்தில் உள்ள மக்களுக்குத்தான் ஷிர்க் என்றால் என்ன என்கிறதை மறைமுகமாக ஷைத்தான் முதலில் போதனை செய்ய ஆரம்பிக்கிறான். ஆதம் நபிக்கு ஷிர்க் பற்றி இல்லை, ஆதம் நபிக்கு ஆசை ஊற்றினான், நிலையாக வாழ்றதுக்கு வழியை தான் ஏற்படுத்தினான். ஆனால் நூஹ் நபியினுடைய அந்த சமூகத்திற்கு முன்னால் வாழ்ந்த அவர்களுக்கு இப்லீஸ் ஏற்படுத்தியது என்னன்னு சொன்னால், மரியாதை மற்றும் பக்தி, பாசம் என்கிற போர்வையில் தான் வந்தான். உண்மையான நல்லவர்கள் இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் திருக்குர்ஆனில் 71வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்துக்கு விளக்கம் சொல்கிற போது, அதாவது ஷைத்தான் வந்து வகாலு லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவாஅன் வலா யகூஸ வலா யஊக வனஸ்ரா, இந்த 5 பேரும் நல்லவர்கள், இந்த 5 பேரும் நல்லடியார்கள். அந்த நல்லடியார்களை நீங்கள் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது, என்றைக்கும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வலா ததருன்ன, அவர்களை நீங்கள் நினைவுபடுத்தாமல் அல்லது அவர்களை விட்டுவிடவே வேண்டாம். எப்போது ஞாபகம் வச்சுக்கீங்க, நீங்கள் விட்டீங்கண்டா நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரிய ஒரு வஸ்வாசை ஏற்படுத்தினான். அதற்காக என்ன செய்தான் என்று சொன்னால், முதல்ல உருவச் சிலைகளை, நினைவு சின்னங்களை அவர்களுக்காக எழுப்புங்கள், நினைவு சின்னங்களை அவர்களுக்காக எழுப்புங்க. அவர் வந்து உட்கார்ந்துட்டு போன இடம் இது, உதாரணமாக சுவா என்கின்ற ஒரு நல்ல மனிதர் இருந்துட்டு போன இடம், இந்த இடத்துல அவருக்கான ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினான். என்ன என்ற ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினான். வத்து, இவர் வந்து வத்து, இந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு போன இடம்,
அவரை மறக்கக்கூடாதுன்றா அவருக்கு ஒரு நினைவு சின்னத்தை எழுப்ப வேண்டும் என்று ஒரு மார்க்க ரீதியான ஒரு ஆசையை வைத்து ஷைத்தான் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த நூஹ் நபியினுடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் ஏவினதோட ஷைத்தான் டைரக்டாக எந்த பாவத்தை செய்ய வைப்பதில்லை சகோதரர்களே. ஒரு பாவத்தை செய்ய வைப்பதாக இருந்தால் ஷைத்தான் எடுத்தேன் கவிழ்த்தேன் எந்த திட்டமும் ஷைத்தான் இருக்காது. அதை செய்ய வைப்பதற்கு காலாகாலமும் பிளான் பண்ணியிருப்பான். சுபகு தொழுகைக்கு கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால் சுபகுக்கு தான் அவன் வாரான்னு நினைக்கக்கூடாது. அவன் எப்போ இருந்து வந்திருப்பான்னா இஷாவிலிருந்து வந்திருப்பான், அல்லது அந்த நாளைக்கு முண்டானி நாளிலிருந்து வந்திருப்பான். நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பீங்க, ஆனால் இப்லீஸ் வேறொரு டைம் டேபிள் உங்களுக்கு போட்டிருப்பான். ஏண்டா உங்களை விட அவனுக்கு தான் உங்களை பற்றி நல்லா தெரியும். இவர் எதை விரும்புவார், இவர் எதை பார்ப்பார், இவர் எதில் இன்பம் கண்டிருக்கார் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். அதனால் சைத்தானோட தானே படுக்கிறது. அதாவது ஃபோன் கையுமாக தான் நம்ம கையில் இருக்கிறது. ஸோ அது நல்லதுக்கும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும். அப்போது அவனுடைய திட்டம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இஷா தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இப்லீஸ் நீங்கள் தூங்கும் போதே 3 முடிச்சியை போட்டுறான். 3 முடிச்சியை போட்டு அந்த முடிச்சி நோக்கமே என்னன்னு சொன்னால் சுபகுக்கு எலும்ப விடாமல் தடுப்பது தான். 2 நாளைக்கு தாவா பண்ணுவோம், 3ஆம் நாளைக்கு ஒரே பயானான்னு சொல்லி கேட்போம், நமக்கு சலிப்பு வரும். இப்லீஸுக்கு நம்மளை சுபகு தொலை விடாமல் தடுப்பதில் என்றைக்காவது சலிப்பு வந்திருக்கா சகோதரர்களே? என்றைக்காவது ஒரு நாளைக்காவது சலிப்பு இருக்கிறதா இப்லீஸுக்கு? இவன் எவ்வளோ வாப்பா எவ்வளோ நம்ம காட்டு கத்தி ஆசை வார்த்தை விட்டுனாலும் இந்த ஆள் எலும்பி சுபகுக்கு போகிறான்னு சொல்லி இனிமே இவர்கிட்ட போகக்கூடாது வாப்பா என்று முடிவெடுத்திருக்கிறானா? இந்த பிளானை விட இன்னும் பலமான பிளான் அடுத்த நாளைக்கு போடுறானா சகோதரர்கள் என்றா? அதை விட பலமாக போகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் எலும்பி உது செய்துவிட்டு தொழுகையில கலந்து கொண்டால்தான் அவருடைய அந்த 3 முடிச்சையும் அவர் அவிழ்த்து விடுகிறார். இல்லைன்னா ஸ்னூஸை அமுக்கி இன்னும் 5 நிமிஷம் படுக்கலாத, இன்னும் இக்காமத்துக்கு அரை மணி தேலம் இருக்குதே என்று சொல்லியே கடைசியாக 8 மணி 10 மணிக்கு தான் அங்கே எங்கே இருக்கிறோம்? இப்போ தான் சுபகுன்னு நினச்சோம், கொஞ்சம் கண்ணா முன்னோம் 3 மணி தேலத்துக்கு பின்னாடி தான் முழுப்பே வருது. 3 நிமிஷத்துக்கு தான் ஸ்னூஸ் வச்சா, ஆனால் இருக்கிறது 3 மணி தேலம்ங்கிற அளவில் மாறுது. அதை ரசூலுல்லாஹ் வெளிப்படையாக சொன்னான், சுபகு இன்னும் நீளமாக இரவு இன்னும் நீளமாக இருக்கிறது, படு ராஜா படு என்று சொல்லி ஷைத்தான் உங்களை உறங்க செய்வானா. இதெல்லாம் சின்ன திட்டம். ஷைத்தான வரலாற்று ரீதியான திட்டம் இருக்கிறது. உங்கள் பிள்ளையை எப்படி கெடுக்கணுங்கிறது இன்றைக்கிந்தே உங்களிருந்து ஆரம்பித்திருக்கிறான் இப்லீஸ். அப்படியான திட்டங்கள் இருக்கிறது இப்லீஸ் இடத்துல. அதைத்தான் எப்படி வச்சான்னா, நூஹ் நபியுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கெடுக்கணும் என்று சொன்னால் நல்லடியார்களாக வாழ்ந்தவர்கள்லேருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க. அந்த மக்கள் மார்க்கப்பற்றுடன் இருந்தார்கள். அதை வைத்து தான் நான் உள்ளே வந்தான். பக்தி என்ற மோகத்திலும் பாசம் என்ற மரியாதை கொடுக்க வேண்டும்ங்கிறதுனால உள்ளே வந்தான். உள்ளே வந்து நினைவு சின்னத்தை எழுப்பக்கூடாதா? இது உடனே அதில் உள்ள ஒருத்தன் குருட்டு பக்திக்காரன் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருக்கிற மார்க்கத்தை ஜோசா செய்கிறவர். அவர் என்ன பார்த்தாரு, ஓமா அதில் என்ன எழுப்பினா போச்சுன்னு சொல்லி எல்லா நல்லவர்களுக்கும் நினைவு சின்னங்களை எழுப்ப ஆரம்பித்தார்கள். ஷைத்தான் அடுத்த கட்டமாக என்ன செஞ்சான்னு சொன்னால் மார்க்கத்தை விட்டு அகற்ற ஆரம்பித்தான். உலக ஆசைகளை காட்டி இப்போ நினைவு சின்னம் எழுப்பியது மாதிரியே இருக்கிறதா? எப்படி திட்டம்னு பாருங்க. எழுப்பியது மாதிரியே இருக்கிறது. இப்போ அந்த சமூகத்திலிருந்து மார்க்கப்பற்றை மெல்ல மெல்ல கலட்ட ஆரம்பித்தான். மார்க்கம் தெரியாத ஒரு நிலைக்கு இப்லீஸ் கொண்டு வந்து வைத்து விட்டு சொன்னான், அடுத்த கட்டத்திலே நீங்களும் உங்களோட மார்க்கமும் உங்களுக்கு மார்க்கத்துக்கும் வெகு தூரமாகிவிட்டது. டைரக்டா இல்லாட்டி இன்டைரக்டா எப்படி சைத்தான் சொல்றான்னு சொன்னா, நீங்களும் மார்க்கம் வெகு தூரமாகிவிட்டது, அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலே அந்த பாதை மிக தூரமாகிவிட்டது, அல்லாஹ்வை பார்ப்பதற்கே நீங்கள் வெட்கப்பட வேண்டும். எப்படி இவ்வளவு பாவத்தை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே உங்களால் போக முடியும்? அதனால் இதற்கு முன்னாடி வாழ்ந்த நல்லவர்கள் இருக்கிறார்களே, அந்த வத்து சுவா நசர் போன்ற நல்லவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மூலம் அல்லாஹ்வை அடையுங்கள், ஏனென்றால் அவங்க அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள் என்ற ஏவலை கொடுத்தான். அதற்கு பிறகு மலையை தருவார்கள் இவர், அருளை தருவார் இவர் மூலம் அல்லாஹ்வை பிடிப்போம் என்று போய் கடைசியாக அல்லாஹ்வே விட்டுட்டு இந்த தெய்வத்தை மட்டும் பிடித்ததுதான் நூஹ் நபியினுடைய சமுதாய வரலாறு. எப்படின்னு பாருங்க சகோதரர்களே. சும்மா எல்லாம் வந்து பாவத்தை செய்ய இப்லீஸ் இல்லை, சைத்தானை அனுப்பி அவனுடைய கோத்திரத்தை அனுப்பி கூட்டத்தாரை அனுப்பி எங்க பிரைன் வாஷ் பண்ணணுமோ அங்க பண்ணுவான், எங்க மாற்றணுமோ அங்க மாற்றுவான். அதுல இதே பண்ணிவிட்டு பாருங்க, இப்பதான் நூஹ் நபி வருகிறார்கள் சகோதரர்களே. நூஹ் நபி வந்து அந்த மக்களிடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டார் நினைக்கிறீங்க? நூஹ் நபியோட வரலாறு தாறுமாறா பார்த்து எந்த பக்கத்துல போனாலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கு. எந்த திசையில நூஹ் நபியோட வரலாறை பார்த்தாலும்
வெறும் கடல் வந்துச்சு அழிஞ்சு போனார், மழை வந்துச்சு அழிஞ்சு போனார் மட்டுமல்ல, எந்த வழியில சுற்றி சுற்றி பார்த்தாலும் மிகப்பெரிய படிப்பினை நூஹ் நபியுடைய வரலாறுல இருக்கிறது. அவங்க வந்து சொன்னார்கள், முதல்ல எவ்வளோ காலம் பிரச்சாரம் பண்ணார்கள்? 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணான். சைத்தான் போட்டது ஒரு ஜென்ரேஷனுக்கு உண்டான ஒரு டிஎன்ஏ மாற்றம் தான். என்ன? இந்த வத்து சுவா நசரு எல்லாம் வணங்க வேண்டும், அவர்களை விட்டுவிடக்கூடாது என்கிற மாற்றம். நூஹ் நபி வந்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வந்து நின்று அல்லாஹை மட்டும் வணங்குங்கள். நாங்கள் என்ன எங்கள் முன்னோர்களை விட சொல்றீங்களா? ஆனால் முன்னோர் வணங்குது அல்லாஹை தான். ஆனால் இடையில் உள்ளதை சைத்தான் மாற்றி அடிச்சு அல்லாஹை மட்டும் வணங்க சொல்ற. மனைவி சொன்ன நூஹுக்கு பைத்தியம் என்கிற அளவில் காஃபிர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். மகனுக்கு சைத்தான் போட்ட நங்கூரம் வாப்பாக்கு லூசுன்னு சொல்லிட்டான். எப்படின்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதராக நூஹ் நபி தெரிவு செய்யப்படுகிறார். ஆனால் நூஹ் நபியை மகன் ஒதுக்குகிறான், மனைவி ஒதுக்குகிறாள். ஆனால் சைத்தானே ஆதரிக்கிறார். இதுதான் இபிலிஸ். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்குன்னு சொன்னா இடைத்தரகர்களாகத்தான் இந்த கடவுள்கள் இருந்தார்கள். இபிலிஸை இந்த நூஹ் நபி எந்த அளவுக்கு நினைவெடுத்துகிறார்கள் சொன்னால், டேய் மலையை தரது யாருன்னு யோசிங்கடா, அதெல்லாம் விடு. உணவை தருவது யார்? சூரியனை விளக்காக அமைத்திருப்பது யார்? உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் இந்த நூஹ் நபி சொல்கிறார். சந்திரனை நூறாக பிரகாசமாக அமைத்தது யார்? அதெல்லாம் விட்டுட்டு இந்த தெய்வங்கள்னு சொல்லி இந்த சிலைகளிடத்தில் போகிறீர்களே என்று சொல்லி கெஞ்சோன கெஞ்சி போகாதீங்கடா, இது வழிகேடுன்னு சொல்லி 950 வருஷமும் எப்படி பிரச்சாரம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான், கால ரப்பி இன்னி தஅது கௌமி லைலன் வ நஹாரன், இரவு பகலாக சொன்னேன். ஆனா போட்ட ஸ்கெட்ச் என்னமோ இப்லீஸ் இந்த சூழ்ச்சி, எப்படி இவர்களை கடவுளாக்குவது என்று. நூஹ் நபி 950 ஆண்டு காலம் கத்தியும் கூட தன் மகனை கூட அந்த பிடியிலிருந்து கலட்ட முடியவில்லை. இப்லீஸ் சாதாரணமானாலா சகோதரர்களே? தன் கூட இருக்கிற மனைவியை கூட மாற்ற முடியவில்லை. எப்படிப்பட்ட நம்பிக்கையை ஒரு சிலையின் மீது இப்லீஸ் ஏற்படுத்தியிருப்பான் பாருங்க. அதுவும் பார்க்காத அந்த தெய்வத்தை, அந்த மனிதர்களையோ பார்க்காத சமுதாயத்துக்கு முன்னாடி தன் கண் முன்னாடி நபியாக தன் கணவரை பார்க்கிற போது கூட முடியாது என்று சொல்லி மறுக்கிற அளவுக்கு இப்லீஸ் ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொன்னா, எப்படிப்பட்ட சூழ்ச்சிக்காரன், எப்படிப்பட்ட ஆசை வார்த்தை ஊற்றுறவனாக இருப்பான். அது மட்டும் இல்லாம திருப்பி நான் யாரெல்லாம் எவ்வளோ சொல்கிறேன், அல்லாஹ்கிட்ட நூஹ் நபி கெஞ்சுகிறார், யா அல்லாஹ் நான் எவ்வளோ தாவா பண்ணுகிறேன், பகலிலும் போகிறேன் இரவிலும் போகிறேன், கூட்டமாக இருக்க இடத்துக்கும் போய் சொல்கிறேன், தனியாக கூட போய் நான் சந்தித்து சொல்கிறேன், ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, யா அல்லாஹ் எவ்வளவு சொல்லியும் வெறுப்பையும் பிரிவையும் தான் அவர்களிடத்திலே பார்க்கிறேனே ஒழிய மற்றும்படிக்கு என்னை நோக்கி வருவதை நான் பார்க்கவில்லை என்றால் எவ்வளவு பயங்கரமான பிடின்னு வாங்க சைத்தான்ல பிடி. அது மட்டும் இல்லாம திருப்பி சொல்றான், வ இன்னி குல்லமா தஅதுஹும் லிதக்ஃபிர லஹும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக வாருங்கள்டா என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டால், யா அல்லாஹ் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளில் கையை வைத்துக் கொள்கிறார்கள். யா அல்லாஹ், எது குருட்டு பக்தியிலிருந்தும் மௌட்டிக சிந்தனையிலிருந்தும் மூட நம்பிக்கையிலிருந்தும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு வா என்று கூப்பிட்டா, இது சமுதாயத்தில் பெரிய 2வது ஜெனரேஷன்ங்கிற அளவுக்கு ஆதம் நபி அடுத்து நூஹ் நபி ஒரு பெரிய நபியா ஒரு இதாக உள்ளது. அப்ப அந்த இடத்துக்குள்ள பாருங்க எவ்வளவு மாற்றம் என்று சொல்லி, யா அல்லாஹ் நான் அழைக்கிற போது மன்னிப்பை நோக்கி அழைத்தால் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், அது மட்டுமல்ல வஸ்தக்ஷௌ தியாபஹும், அப்படியே உடுப்பை எடுத்து மூஞ்ச முடிக்கிறானே யா அல்லாஹ், என்னையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒதுங்குகிறார்கள். யா அல்லாஹ் வஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, கெடுதியையும் மோசத்தையும் தவிர பெருமையையும் தவிர அவர்களிடத்திலே வேற எதையும் நான் பார்க்கவில்லை. யா அல்லாஹ், இதைத்தான் 950 வருஷம் ஒரு சொற்பமான கூட்டத்தை தவிர மற்ற எல்லோரும் கொடுத்த பதிலடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இது மட்டும் இல்லாம இவ்வளவு காலம் சொல்லிட்டார். நூஹ் நபியே தன்னிலை பற்றி சொல்கிறார், யா அல்லாஹ் நான் இன்னி மக்லூப், நான் தோர்த்து விட்டேன் யா அல்லாஹ்ங்கிற ஒரு நபி சொல்கிறார், நான் தோத்து விட்டேன், சைத்தானுக்கு எதிரான போராட்டத்தில் என்னால் இந்த சமுதாயத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை யா அல்லாஹ், இன்னி மக்லூப், என்னை மிகைத்து விட்டார்கள், நான் தோத்து விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு நூஹ் நபி கடும் கோபத்துடனும் அந்த 950 ஆண்டு காலம் இருந்ததுக்கு பிறகு சொல்கிறார், வகால நூஹ் சொன்னார், ரப்பி என்னுடைய இறைவனே, லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா, உலகத்தில் வாழ்கிற எந்த காஃபிரை நீ விட்டு வைக்க கூடாது. இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம். என்னண்டா, நூஹ் நபியினுடைய சமூகத்துக்கு தான் முதலில் சைத்தான் சிர்க் என்கிற விடயத்தை அந்த ஆழ்மன பதிவிலையும் சரி அவனுடைய டிஎன்ஏலையும் சரி ஏவினான். சிர்க்குங்கிறது இந்த பரம்பரையை விட்டா தான் என்ன வரும்?
அடுத்த சமுதாயத்துக்கு ஷிர்க் வைக்கிறங்கிற நாலேஜே வரப்போகிறது. அப்ப நூஹ் நபி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், என்னுடைய இறைவனே, லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தியார், உலகத்தில் வாழ்கிற எந்த காஃபிரையும் நீ உயிரோட விடாதே, அப்படிப்பட்ட ஒரு அழிவை கொடு. அப்படி நீ விட்டால் இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக, உன்னுடைய அடியார்களை அந்த காஃபிர்கள் வழிகெடுப்பார்கள். அது மட்டுமல்ல, வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, பாவிகளை தவிர வேற எவர்களையும் இவர்கள் பெற்றெடுக்க மாட்டாங்க. என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே இவனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? இந்த வத்து சுவா நசர் போன்றதுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்கிற எண்ண கருவுடன் தான் பிறப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்ப அதுக்கேற்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? நூஹே கப்பலை கட்டு, முடிச்சிருவோம், மிஷன் கம்ப்ளீட் ஆக போறான். அல்லாஹ் தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்யப்பட்ட இடத்திலிருந்து முடிக்க போகிறான். பாருங்களேன், இதெல்லாம் சைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பானா இல்லையா? எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏவிய ஏவல்களை கடைபிடித்துட்டு இருக்கிறான். அதற்கு மாற்றமாக அவன் சொல்லவும் வச்சான், முன்னோர்களை விட சொல்றான். அப்போ உடனே அவன் சைத்தான் வந்து சொல்கிறான், வலா ததர்ன, நீங்க விட்டுறாதீங்க, புட்டிங்க, அவர்களை நினைவு சின்னத்தை எழுப்புங்க, கடவுள்களாக மாற்றுங்கள். நூஹ் நபி அங்கிட்டு பிரச்சாரம் செய், இங்களை சைத்தான் இப்லீஸ் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் வானமே தண்ணீரை கொட்டி, பூமியே நீரூற்றுக்களை வெளியிடு, இந்த உலகமே அழிக்கப்பட போகுது. உலகமே அழிஞ்சிச்சு. நூஹ் நபியுடைய காலத்தில் உலகமே அழிய போகிறது, கப்பலை கட்டினா. கப்பல் கட்டும் போது சைத்தானுக்கு தெரியும் ஏதோ பெரிய அழிவு வர போறன்னு சொல்லி. ஏன்னா நூஹ் நபி நபிங்கிறது சைத்தானுக்கு தெரியுமா இல்லையா? சைத்தானுக்கு தெரிந்திருக்கிறது. இவர் எவ்வளவுதான் கூப்பிடுகிறார், கப்பலும் கட்டுகிறார், ஏதோ அல்லாவின் ஏவலினால் தான் இவர் செய்கிறார். இவர் பைத்தியக்காரர் இல்லைன்னு இப்லீஸுக்கு தெரியும். ஆனா இவரை பைத்தியக்காரன்னு சொல்லி சமுதாயத்துக்கு முன்னாடி காட்ட வேண்டும். காட்டி உடனே சொன்ன, நூஹே என்ன காரியம் செய்கிறாய்? தண்ணியே இல்லாத இடத்துல கப்பலா? ஆலை இல்லை பெல்லுங்கிற மாதிரி தண்ணியே இல்லாத இடத்துல எதுக்கு கப்பலை கட்டுற என்று சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. நூஹ் நபி சொன்னார்கள், இப்போது நீங்கள் என்னை கிண்டல் செய்கிறீர்கள், ஆனால் நான் இன்ஷா அல்லாஹ் உங்களை இதற்கு கிண்டல் பரிகாசம் செய்வேன். நான் இருக்கிற உயிரினத்தில் எல்லா ஜோடி ஏற்றுக்க. எப்படி உலகம் அழிய போகுது பாருங்க. உயிரினங்கள் எல்லாம் அழிய போகிறது, உயிர் வாழ்கிற இனமெல்லாம் அழிய போகிறது. உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கப்பலில் ஏற சொல்லு. காவிரி ஏற சொன்னா ஏறவும் மாட்டான், அவன் வரவே மாட்டான். ஏன்னா நூஹ் நபியை மனநோயாளின்னு சொல்லிட்டான், எதுக்குடா கப்பல் அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் ஏற்றிக்கொண்டார்கள். வானம் தண்ணீரை கொட்டுகிறது, பூமி கீழிருந்து தண்ணீர் வருகிறது. இப்ப கூட பாருங்க, தன் தந்தைக்கு எதிராக அழுகிறது என்று தெரிகிறது. கப்பல் கட்டின ஒரு சின்ன லாஜிக், தந்தை சும்மா கட்டலையே, தண்ணி வருதே என்றாவது சைத்தான் மனம் திறக்கும் வாய்ப்பை தன் நூஹ் நபியுடைய மகனுக்கு ஏற்படுத்தினானா? யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இருக்க மானா, எங்களோட ஏறிக்கொள் மகனே என்று கூப்பிட்டார். வாப்பாங்கிற மாதிரி சொன்ன மாதிரி, போயா நீ வேற ஓன் கொள்கை நீயும் என்கிற மாதிரி. என்ன சொன்னான்னா, இந்த மலையை பார்த்துறியா வாப்பா, இந்த மலைக்கு மேல நான் போய் ஏறுவேன், இந்த தண்ணி அங்க வருதான்னு பார்ப்போம் என்று சைத்தான் பேச வச்சான்டா. எப்படிப்பட்ட ஆளா இருப்பான். மனைவி கூட அல்லாஹ் சொல்றான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபர் இம்ராஅத நூஹி வ இம்ராஅத லூத், லூத்துடைய மனைவியும் நூஹுடைய மனைவியும் காஃபிர்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ரெண்டு பேரும் நல்லவர்களுக்கு கீழே இருந்தாலும் அவர்கள் காஃபிர்கள், கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவளும் அந்த கப்பல்ல ஏறல. இப்படி ஒரு திட்டத்தை இப்லீஸ் ரெண்டாவது பெரிய சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்படுத்தினா, அந்த பிடியிலிருந்து கலட்டத்தான் நூஹ் நபி அல்லாஹ்விடத்திலே எவனையும் விட்டு வைக்காத புதிய சமுதாயம் உருவாக வேண்டும், அல்லாஹ்வு கட்டுப்பட்ட சமுதாயம் மட்டும் அந்த கப்பலில் பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு பிறகு உருவானவர்கள் தான் நான் நீங்க எல்லாம் சகோதரர்களே. நூஹ் நபியுடைய சமுதாயம் தான் இந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம் உலகத்தில் இருப்பதெல்லாம் நூஹ் நபியினுடைய சமுதாயம். பிறகும் சைத்தான் உடல்ல சகோதரர்களே, ஆது சமுதாயத்துக்கு மத்தியில வந்தான், சமூது கூட்டத்துக்கு மத்தியில வந்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள வந்தான். உள்ள மரியாதை நிமித்தமாக தான் ஏற்படுத்தினான். இன்னைக்கு கூட பாருங்க, கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது. அதுல நாகூர் ஆண்டவை உட்கார்ந்துட்டு போன இடம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்துக்கு இப்லீஸ் என்ன சொன்னான்? இந்த வத்து சுவா நஸ்ரெல்லாம் விட்டுறாதீங்க, அவங்களுடைய இடத்துக்கு நினைவு சின்னத்தை எழுப்புங்கன்னு தான் சொன்னான். அதே மாதிரி அவர் உட்கார்ந்துட்டு போன இடம், அவரை விட்டுறாதீங்க, அவர் மூலம் தான் அல்லாஹ்வை அடைய வேண்டும் மௌலியா அப்படின்னு சொல்லி, அதன் மூலம்தான் அந்த இடத்துக்கு ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்பட்டது. அந்த பள்ளிவாசலுக்கு இன்றைக்கு காணிக்கையும் போடப்படுகிறது, பிள்ளை வரம் கேட்கப்படுகிறது. ஏன்னா இவர் தான் அல்லாஹ் கிட்ட பேசி எப்படியாச்சும் பிள்ளைய கொடுத்துருங்க, அவ்வளோ ரூபா போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கிடக்கிற காணிக்கையை போடுவதும், தேங்காய் கொளுத்தி வைக்கிறதும், தேங்காய் பூசுறதும், அது மாதிரி இங்கே உள்ளதுகள் தான். இந்த சடங்கை சைத்தான் எப்படி அலங்கரித்து பாடுறான்னு பாருங்க. குர்ஆனு ஹதீஸ்ன்னு சொன்னாலும் இவனுங்க வஹாபிகள், இவன் சொல்வதை கேட்க வேண்டாம், இவர்கள் காசுக்காக இதை செய்கிறார்கள். ஒரு காபட் வாங்கப்படுற பாட்டுக்கு எங்களுக்கு தான் தெரியும் வெளிநாட்டு காசு வருது, என்ன ஒரு விட்டு கொடுக்குறான். ஒரு வசூல் பண்றதுக்கு படுற பாட்டுக்கு மத்தியில் இவனுக்கு வெளிநாட்டு காசு வருது, இவர்கள் தீவிரவாதிகள். சுப்ஹானல்லாஹ், என்னத்தையோ சொல்லிட்டு போ. நூஹ் நபிக்கு எப்படி சொன்னார்களோ அது மாதிரி
மாதிரி சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு இருப்போம், மறுமையில் அதையெல்லாம் பார்த்துக்கொள்வோம். ஆனால் நூகு நபி எப்படி நீங்களா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு பயந்தார்களோ அதே போன்று நாங்களும் நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது நாங்களும் என்ன செய்கிறோம், அச்சம் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் சொல்கிறோம். இதே கான்செப்டை தான் நேரடியாக எடுத்துக்கிறது தான் இந்த அவுலியா தர்காவுக்குள்ளே போகிறது. இது இல்லாமல் எப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னால், முதல்ல பாருங்க, ஒரு நல்ல மனிதர் அப்துல் காதர் ஜெயிலானின்னு சொல்லி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நல்ல மனிதர், ரஹ்மத்துல்லா என்றவங்கள், அல்லாஹ்வுடைய அருள் அவருக்கு கிடைக்கணும். ஏன்னா வரலாறுகளை பார்க்கிற போது அவர் ஒரு நல்ல மனிதர், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்ந்ததாக தெரிகிறது. இப்போ இவர் மௌத்தாயிட்டார். இப்லீஸ் எப்படி வந்தா தெரியுமா? அவர் ஒரு நல்ல மனிதர், சும்மா நல்ல மனிதரா சும்மா விடுவீங்களா நீங்க? நல்ல மனிதர்னு சொல்லிட்டு அவருக்கு என்னது தெரியும், அவருக்குள்ள கராமத் வெளிப்பட்டதுன்னா, இந்த கருமம் பிடிச்ச இப்லீஸ் என்ன செய்யலான்னு சொன்னா, அவர் மௌத்தானதுக்கு பிறகு அவருக்குள் கராமத் வெளிப்பட்டது. இப்போ கராமத் வெளிப்பட்டா ஏதாவது ஒரு இப்லீஸ் உருவாக்கணும். இப்லீஸ்ன்னு சொல்றது சைத்தாங்க, மனுஷ சைத்தான சொல்றேன்னா என்னத்தை உருவாக்கணும்? ஒரு கதையை உருவாக்கு. அப்துல் காதர் ஜெயிலானி அப்படிங்கிறது ஒரு கதையை உருவாக்கினான். நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறோமே. ஒரு மனிதரை நல்லவருங்கிறது குர்ஆன் ஹதீஸ் அது அளவுகோல் தான் சிறந்தது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். உண்மையான அவுலியா என்றால் யார் என்றால் அல்லாஹுவையும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடப்பவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் இப்லீஸ் சொன்னான் அதையும் தாண்டி என்ன, அவர்களுக்கு கராமத் வெளிப்பட்டது, அல்லாஹ்வுடைய கூட்டாளியாக இருப்பார்கள் என்கிற மாதிரி என்ன செய்யப்படுகிறது சொன்னார்கள். ரசூல்லா மிஹ்ராஜ் பயணம் போன போது ரசூல்லா சத்தம் போட்டு பேசியிருக்கிறார்கள். கதை, இது கதை, உண்மை கிடையாது. அல்லாஹ் தஆலா சத்தம் போடாத என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். ஏன் யா அல்லாஹ்? பின்னாடி அப்துல் காதர் ஜெயிலானி தூங்கிட்டு இருக்காரு, அரசுக்கு பின்னாடியே ஏதோ ஒன்றுக்கு பின்னாடி, அதனால் நீ சத்தம் போட்டு அந்த ஆள் எழும்பி நமக்கு பெரிய வம்பா போயிரும்பா என்கிற மாதிரி கதை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்லீஸ் தானே அல்லாஹ்வுக்கு மேலே அப்துல் காதர் ஜெயிலானி உருவாக்கின மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சின்ன செய்தி பாருங்க. அதே மாதிரி இந்த உயிரை எடுக்கிற வானவர் மலக்குல் மௌத்துன்னு சொல்கிறது. ஆனால் இவங்க அந்த குர்ஆன் ஹதீஸ் இல்லாத வேறு படித்தார்கள், இஸ்ராயில் அப்படின்னு சொல்லுவார்கள். இஸ்ராயில் தான் உயிரை எடுக்கிறேன்னு சொல்லி, அது குர்ஆன் ஹதீஸில் அப்படி ஒன்று இல்லை, வேறு இதில் எங்கேயாச்சும் புறக்கி எடுக்கிறது, புறாதை மார்க்கமாக்குறது, அதான் இப்லீஸுடைய வேலை. அப்போ அதே மாதிரி இஸ்ராயில் உயிரை எடுத்துக்கொண்டு போகிறார். உயிரை எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு? அது புதிய மார்க்கத்தில் வந்து எண்ணத்தில் கூடையில் தான் உசுரை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதுவும் கதை. அப்துல் காதர் ஜெயிலானி சம்பந்தமாக இந்த இடத்துல போனால் தான் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆனால் இதே அவன் சபையில் சொன்னோம், சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு கராமத்தை பற்றி சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், கபரில் தொழுத பெரியார். சுபஹானல்லாஹ், நாம் என்ன யோசிப்போம், கபரில் எப்படி தொழுவோம்னு நாம யோசிப்போம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில். ஆனால் அவர்களுக்கு சொல்லும்போது கபரில் தொழுத பெரியார் சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவார்கள். இஷாவுக்கு எடுத்த உழுவுடன் 40 வருஷம் சுபஹ் தொழுத பெரியார் அப்படின்னு சொல்லி சுபஹானல்லாஹ். நாம யோசிப்போம் எப்படி அது சாத்தியம்? அப்போ மனைவி கிட்ட போனதும் இல்லையா, ஒரு டைம் கூட காத்து பிரிஞ்சதே இல்லையா, இது என்ன பெரிய கராமத்துறான்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லுவது கர்மம் தான் சொல்லி நாம சொல்லுவோம். ஆனால் அந்தந்த சபைக்கு அது பெரிய வாக்காக இருக்கும். இதே தான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய வாழ்க்கை காலத்தில் நல்ல மனிதர்னு சொன்னால் போதும், அவர் கராமத் என்ற பேரில் சொன்னது என்ன, உசுரெல்லாம் வானவர் என்ன செய்கிறார், மலக்குல் மௌத் இஸ்ராயில் வந்து உயிரை எடுத்துக்கொண்டு போகிறவ கூடையில் போட்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்கார். கூடையில் போய் எடுத்துகிட்டு போகிற போது ஒரு பெண்மணியினுடைய கணவர் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் கரெக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஹதீஸ் இல்லையே, கதை தானே. அப்போ மனைவி கணவர் நினைக்கிறேன். கணவர் இடத்துல வந்து மலக்குல் மௌத் உசுரை எடுக்கும்போது மனைவி சொல்லியிருக்கா, விட்டுருங்களேன் ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இது வேற மட்டும் விடுங்களேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அல்லாஹ் சொன்னால் உசுரை எடுப்போம், நாங்கள் எவனுக்காகவும் நாங்கள் முற்படுத்த மாட்டோம் பிற்படுத்த மாட்டோம் என்று சொல்லி உயிரை பறித்து கூடைக்குள்ளே போட்டு போகும்போது, நீ உயிரை எடுத்துகிட்டு போறியா, இரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போகணும், ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மாதிரி அப்துல் காதர் ஜெயிலான்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அந்த அம்மா என்ன எவ்வளோ சொல்லி கேட்காம ஏமாப்போட உசுறு அந்த ஆள் எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி அவன் மலக்குல் மௌத் போயிட்டு இருக்கார். உசுரெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்தாண்டு அந்த ஊரில் எடுத்த உயிரையெல்லாம் எடுத்துக்கொண்டு மலக்குல் மௌத் என்ன செய்கிறார்னு சொன்னால் போயிட்டு இருக்கிறார் இஸ்ராயில். அவள் போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து கூப்பிட்டுருக்கார் யார், இந்த அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் கூப்பிட்டுருக்குறாங்க. மலக்குல் மௌத் கொஞ்சம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய உசுரை மட்டும் விட்டுட்டு போங்க அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் தெரியாது, அல்லாஹு தஆலா என்ன செய்ய சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், யாரையும் கேட்கக்கூடாது, உயிரெல்லாம் என்ன செய்யணும், எடுத்துட்டு வந்துடணும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்ற செய்தியை சொன்ன உடனே அப்போ இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், ஒரு கவுரொண்டு வச்சு அதை வந்து இங்கேருந்து சுற்றி வீசிட்டு அந்த கூடையில் படுறது,
நீ விடாட்டி பரவாயில்லன்னு சொல்லி இங்கிருந்து சுற்றி வீசியதாகவும் அந்த வீசிய கயிறு அந்த கூடையில் பட்டு மலக்குல் மௌத்துல கை தவறி விடுபட்டு அந்தண்டைக்கு எவரெல்லாம் மௌத்தானார்களோ அவ்வளோ பேர் உசுரும் திரும்பி வந்த உடனே மலக்குல் மௌத் அல்லாஹ் கிட்ட வெறுங்கையோட போனது போது அல்லாஹ் கேட்டுக்கிறான் எங்க உசுரலான்னு கேட்ட உடனே அதுக்கு மலக்குல் மௌத் சொல்லியிருக்காரு, இப்படித்தான் ஒரு பொம்பளை கெஞ்சி கூத்தாடினா இல்லை நீ சொன்னது தான் நான் கொண்டு வரணும்னு நான் எடுக்க போனா அந்த அம்மா போய் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவர் கவுத்த விட்டு இப்படி சுழட்டி விட்டுன்னு எல்லாம் கொட்டுடுச்சின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அல்லாஹ் என்ன சொன்னான்டா, போனா போகும் ஒரு உசுறு தான் அந்த ஆள் கேட்டால் கொடுத்துட்டு வர வேண்டியதானே, நீ போய் இப்போ பாரு ஒரு உசுரும் இல்லைன்னு அல்லாஹ் தாலா சொன்னான். இப்போ யார் பெரிய ஆள் இதுலையும் அப்துல் காதர் ஜெயிலான் அல்லாஹ்வுக்கு கூட பெரியார் என்று சொல்லி கதை சகோதரர்களே, ஒரு கதை இல்லை எக்கச்சக்கமான கதை இருக்கு. நான் கதையே பேசிட்டு இருக்க காலம் போயிருங்கிறதுக்காக விடுங்க. அப்போ இப்படிப்பட்ட கர்மத்தை கராமத்து என்ற பெயரில் சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால் மனிதர்கள் மீது ஒரு முகப்பத்தும் ஒரு ஆசை வருவதற்காக உருவாக்கும். அதுக்கிடையில் ஒரு சின்ன கேப்புக்குள்ள சொல்லுவோம், என்ன செய்தியை சொல்லணும், அவுலியாக்களை திட்டுக்கிறாம்மா. அவுலியாக்களை திட்டுவதில்லை, உண்மையான அவுலியாக்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்பவர்களை திட்டுவதும் இல்லை, வாழ்ந்து முடிப்பவர்களை திட்டுவதும் இல்லை. யாரை திட்டுகிறோம், பொய்யாக உருவாக்கி வைத்த கற்பனை கதைகளை சொல்லுகின்றோம், அது தப்பு. அப்படி ஒருவர் மீது பொய்யாக உருவாக்கி விட்டு சமுதாயத்தை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொல்லுவோம். அதே மாதிரி அப்ப இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்படி புகழ்வதனால்தான் அடுத்த கடவுளை உருவாக்குகிறான் இந்த இப்லீஸ். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன திட்டம் போட்டாங்கடா, காபாவுக்குள்ளே சிலையை கொண்டு வச்சாங்க. முதல்ல ஒரு சிலையை கனவு கண்டதாக காபாவுக்குள்ள கொண்டு வைத்து, பிறகு மலைக்கு ஒரு கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி நூஹ் நபியுடைய அதே கருத்தை திருப்பி கொண்டு வந்தான். நூஹ் நபியுடைய காலத்தில் இருந்த டிஎன்ஏ எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, ஆனா சைத்தான் அழியலையே, அவன் கொண்டு வந்தான். அழிஞ்சதெல்லாம் மனிதர்கள் தான், ஆனா சைத்தான் அழியல்ல, அவன் கொண்டு வந்து மீண்டும் உள்ளே காபாவுக்குள்ளே 360 சிலைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தன்னுடைய கைத்தடியால் தட்டி உடைத்தார்கள். என்று உடைத்ததற்கு பிறகு வகுல் ஜாஅல் ஹக் வ தஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான தஹூகா, ரசூல் அப்போ சொன்னாங்க, உண்மை வந்து விட்டது, பொய் அழியும், பொய் அழியக்கூடியதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனப்படுத்தினார்கள். இப்போ ரசூலுல்லாஹ் எப்படி இதற்கு தடை வரம்புகள் விதிச்சாங்க இப்லீஸினுடைய சூழ்ச்சிக்கு எதிராகண்டா, ரசூலுல்லாஹ் முதல்ல மார்க்கத்தை ஏவினாங்க. முதல்ல குர்ஆன் வசனம் என்ன, ஜாஹிலிய கூட்டமே இப்படி இருந்தாதான் நாசமா போவீங்க, அதனால இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னுடைய இறைவனின் பெயரால் ஓது, உன்னுடைய இறைவனின் பெயரால படி, மாடு மாதிரி இருக்காத, இப்லீஸ் மாட்டையும் கடவுள் என்று உன்னை வணங்க சொல்லுவான், அதனால முதல்ல படி என்று சொல்லி முதல் ஏவல் என்ன, படின்னாங்க. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்கான திட்டத்தை வெளியூருக்கு போன நபித்தோழிகளும் சஹாபாக்களும் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய ஊர்ல எல்லாம் போட்டோவெல்லாம் கொளி வைக்கிறாங்க, இப்படி எல்லாம் புகழ்கிறார்கள். நாங்களும் அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும், அவர்களிலே நல்லவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய அடையாளங்களை அந்த பள்ளிவாசலை கொழுகுவார்கள் என்றாங்க. அதே மாதிரி என்னை மட்டும் வரம்பு மீறி புகழ வேண்டாம், என்னை அப்துல்லாஹ் வ ரசூலுஹு என்று மட்டும் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடியான் மற்றும் ரசூலாக வந்திருக்கிறேன், மற்றும்படி நான் நபியே அன்றி கடவுள் இல்லை. ஈசாவை எப்படி கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்து கடவுளாக்கினார்களோ அதே போன்று என்னை வரம்பு மீறி புகழ வேண்டாம், அப்துஹு வ ரசூலுஹு என்று மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முறை எப்ப நல்லா கவனிக்க, ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் சைத்தானுக்கு எதிரான பிடியே கொண்டு வராங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள், சகராத்துடைய வேதனைக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்தவர்கள் எழும்புகிறார்கள். எழும்பி சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்றார்கள். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். இத்தகது குபூர் அம்பியாயின் மசாஜித், நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிவாசல்களாக எழுப்பின இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். நபிமார்கள் வந்ததோ அல்லாஹை வணங்குவதற்காக பள்ளிவாசல் எழுப்பினார்கள். இந்த யூதனும் கிறிஸ்தவனும் பிறகு வந்தவர்கள் அந்த நபிமாருடைய கபறுகளையே பள்ளிவாசலாக்கி அந்த நபிமார்களை வணங்கினார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்லவில்லை என்றால் அறிவிச்சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாவுக்கும் இவர்கள் கபரை எழுப்பி இருப்பார்கள். ஏன்னா இப்ப ஹஜ்ஜுக்கு போறவங்க கூட ஒரு ஓட்டைக்குள்ள ரசூலாட்ட துவா கேட்கலாம் யோசிக்கிறான்ல பாருங்களேன். அங்க அவன் கண்டு ஆமிகாரன் அடிச்சு விரட்டினா இல்லாட்டி கேட்டுருவான், அவடத்தை கத்தத்தை ஓதி வாத்தியாவது ரசூலுல்லாஹ் இவ்வளவு காலம் ஓதா முட்ட வஹாபிகள் சவுதிகளே என்று சொல்லி இவன் என்ன செஞ்சிருப்பான், ஓத முற்படுத்திருப்பான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதிலிருந்து பாதுகாப்பு போடுகிற வரம்பை என்ன செய்தாங்க, கொண்டு வந்தார்கள். இப்போ இறுதியாக சில செய்திகளை பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நூஹ் நபி காலத்தினுடைய செய்தானி திட்டம் என்ன, படம், கார்ட்டூன், ஸ்போர்ட்ஸ், செலிபிரிட்டி வர்ஷிப், செலிபிரிட்டியை வணங்குறது. நீங்கள் பாருங்க, சின்ன பிள்ளைல கையிலிருந்து பெரியவங்க வரும் வரைக்கும் சிலவோட பேரை சொல்லவும் கூடாது, ஆனால் சொன்னால் தான் படுமுங்கிறதுனால சொல்கிறேன். சில பேருக்கு பாருங்க, விஜய் அப்படின்னு சொன்னால் விஜய் அப்படிமா, ரசூலுல்லாஹ்
உமர் சொன்னா உமர் தானே அப்படிமா. நமக்கு மத்தியில் சொன்னால் கொஞ்சம் பிடிக்கும். உமர்ண்டா என்ன ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற இல்லையான்னு நம்மளுக்கு கேட்போம். மரியாதை தெரியும் நமக்கு. ஆனால் இதே ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி தளபதி அஜித் அப்படி இப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். உமர் அலி அவர்களையோ ரசூல்லாவையோ பார்த்தா கிடைக்காத சந்தோஷத்தை நான் இவனை பார்த்துட்டேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பார்த்துட்டேன் அப்படி இப்படி. அதில் நம்ம முஸ்லீமாலே ஒருத்தன் சேனல் வச்சுருக்கான் பாருங்கள். செலிபிரிட்டி ஃபேன்ஸ் எல்லாம் போய் முன்னாடி போய் அவர் கூட 2 ஃபோட்டோ எடுக்கிறது, இவர் கூட போய் ஃபோட்டோ எடுக்கிறது. சுபஹானல்லாஹ். எவனவனுக்கு காஃபிர்களும் கண்ட கழுதைகளை சொல்லியும் காமத்தை ஊட்டி சமுதாயத்துக்கு முன்னால் பெரியவனானவர்களுக்கு முன்னால் நின்று ஃபோட்டோ எடுப்பதை பெரியதென்று நினைக்கிற ஒரு நிலைக்கு இப்லீஸ் கொண்டு வந்துட்டான். யார் மீது? அல்லாஹ் மீது உள்ள மோகத்தையும் நம்பிக்கையும் கெடுத்துவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சைத்தானுகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு நம்பிக்கையை ஊட்டி கொண்டு வந்து வைத்திருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குர்ஆன் வசனத்தை சொல்ல மாட்டான். ஒரு நடிகர் சொன்ன டயலாக சொன்னா சொல்லுவான், கரெக்டாக சொல்லுவான், எந்த பிழையும் இல்லாமல் சொல்லுவான். விஜய்க்கு எத்தனை வயசுன்னு கேட்டால் சொல்லுவான், அஜித்துக்கு எத்தனை வயசுன்னு கேட்டால் சொல்லுவான். ரசூல்லா இப்போ எத்தனை வயசுல மௌத்தானுங்க கேட்டால் சொல்ல மாட்டான். முன்னையாவது சொல்லுவான் ஓரளவுக்கு. தந்தை பேர் அப்துல்லாவாம், தாயார் பேர் ஆமினாவாம், அவர் மக்காவில் பிறந்தாராம், மதீனாவில் மரணிதான். முந்தி ஓதப்பல்ல சொல்லி கொடுத்தாலும் தெரியும். இப்போதான் ஓதப்பல்ல அந்த செக்ஷனே இல்லையே. இப்போ அது படிக்கிறது டைம் இல்லை. ஏன்னா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, இந்த ஓதப்பள்ளியும் பார்க்கணும், அதுக்குள்ளே மௌலவி ஓதினாரா ஓதலையானு சைனை வைக்கணும், சம்பளத்தை வாங்கணும், ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ அதால் இது பற்றியே தெரியாது. இப்போ தெரிஞ்சதெல்லாம் என்ன? உலகத்தின் நடைமுறை. சகோதரர் நீங்கள் பாருங்கள், சில விஷயம் சொல்லும்போது கொஞ்சம் கோபம் இருந்தால் இளைஞர்களுக்கு காவாலித்தனமாக திரிகிறார், எங்கே போகணும் என்ற இலக்கே தெரியாது. என்ன காரணம்னா இந்த படங்கள் உருவாக்கிய விஷயங்கள் தான். அதில் பாருங்கள், சில கார்ட்டூன்களை இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த சின்ன பிள்ளைகள் கையில் இப்போ போஸ்ட் கார்ட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்கள், 2026ஆம் ஆண்டு கேலண்டரை பின்னாடி அடித்து முன்னுக்கு போஸ்ட் கார்ட் நிறைய இருக்கும். அதில் அல்லாஹு தாலா தான் சூப்பர் பவர் இல்லை. ஆனால் இந்த கார்ட்டூன் மூலம் இந்த சைத்தான் யூதன் எப்படி கொண்டு வந்தான்னா சூப்பர் மேன் ஒன்று இருக்கிறான், அவனை பாரு. முதல்ல நபிமார்களுடைய மோஜிசாத்துகள், நபிமார்களுடைய அற்புதங்கள் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஆற்றல்னால் நடந்தது. அதெல்லாம் பார்க்காத. உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா யாரை கூப்பிடணும்? சூப்பர்மேன் வாங்க என்னை பாதுகாக்குங்கண்டா அந்த புள்ள, சின்ன பிள்ளையோட ஆள் மனசுல பதிஞ்சது என்ன? நபிமார்களோ அல்லாஹ் வருவதில்லை, வர்றது என்ன? சூப்பர்மேன் வருவார். எங்கள் ஊர் சைட்டில் ஒரு சின்ன பையன் இன்னொரு சின்ன பையனை அதாவது யதார்த்தமாக கொலை செய்து விட்டார்கள். என்னென்னா உம்மோட சோல் எடுத்து அந்த மற்ற தம்பிக்காரன கழுத்தில் சுற்றி கமோன் இழுத்துக்கிறான். இழுத்தோன்னு அந்த பையன் மௌத்தாயிட்டான். என்ன படத்தில் பார்த்தேன், இது மாதிரி கார்ட்டூனில் பார்த்தேன், செஞ்சேன்னு சொல்லிட்டான். சைத்தான் எங்கே கொண்டு வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா சகோதரிகளே? மரியாதை எங்கே கொண்டு வச்சுருக்கிறான் பாருங்கள். என்னை காப்பாற்ற பவர் ரேஞ்சர்ஸ்கள் வருவாங்க, இந்த நரோட்டோவா என்னமோ இருக்குது. இதுதான் இன்றைக்கி ஃபேமஸே. இதில் என்ன, ஒரு கார்ட்டூனில் உள்ள அந்த கதாபாத்திரம் நடிகன்மாருக்கே டூப்பு தான் போடுறான் இன்னைக்கு. இப்போ கார்ட்டூனில் என்ன டூப்பு வேணாலும் போடலாம். இப்போ ChatGPTலையோ ஏஐலையோ சொன்னால் இப்படி ஒரு மனிதனை உருவாக்குன்னா அதான் உருவாக்கு, அதற்கு அனிமேஷனை கொடுன்னு சொன்னால் அது அனிமேஷனை கொடுத்துரும். அப்புறம் அல்லாஹ் படைக்காத படைப்பை விட வினோதமான படைப்பை அது உருவாக்கும். மனிதனுக்கு சிறகு வச்சு உருவாக்கணுமா, பறக்கணுமா, பறக்கும். முன்ன டூப் போட்டு தான் வீடியோவில் ஏமாத்தினேன் சினிமாவில். இப்போ கார்ட்டூனில் எப்படின்னா நினைக்கிறதுல இருக்குதானே, அது மனுஷனே இல்லையே, நடிக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எழுத்தும் ஒரு அனிமேஷனும் தான். இதன் மூலம் கோபம் வந்தால் பென்டன் பல ரூபத்துக்கு மாறுவார், பிள்ளைகள மனசில் உள்ளது மாறுவார். ஒரு மணி கூட அழுத்தினார்னு சொன்னால் அவர் ஒரு டைனோசர் மாதிரி மாறுவார். இதெல்லாம் வச்சு தான் பிள்ளைகள மனசில் இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லா கெட்ட குணங்களும் உள்ளே வந்து விட்டது. மூஜிசாத்துக்களை நம்புவதை விட, ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த மூஜிசாத்துக்களை பற்றி சொல்வதை விட கார்ட்டூனில் சொல்கிற ஒன்றை சொன்னால் வரும். பாருங்க என்னென்ன கார்ட்டூனில் எங்கெங்கே வச்சுக்கான்னு பாருங்க. அதாவது முதல்ல அட்டாச்மெண்ட் டு இமேஜா என்ன, உள்ளத்துக்குள் முதல்ல அந்த இமேஜை உருவாக்குவது, பிறகு அந்த இமேஜை தானாக கற்பனை செய்ய வைப்பது. அதாவது ஒன்றை அந்த இமேஜை உள்ளுக்குள் எடுக்கிறது, உருவாக்கியதற்கு பிறகு அந்த இமேஜ் தான் நான் தான் இந்த ஹீரோ. அந்த இமேஜினேஷன் ஹீரோவை யார் என்று சொன்னால் நான் தான் என்று கற்பனையாக்குவது. வாழ முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, கடையில் கொடுக்குற போஸ்ட் கார்டையாவது வாங்கி என்ன செய்வான், கையில் சேர்த்து வைப்பான், பார்த்து சந்தோஷப்படுவான். ரொனால்டோவுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் கேட்டால் சொல்லுவான், எத்தனை வசனம் குர்ஆனில் இருக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டான். ஏன் அவ்வளோ டீப். இன்னைக்கு எத்தனை ஸ்கோர்னு கேட்டால் சொல்லுவான், ஆனால் ஹதீஸு குர்ஆன் வசனத்தை கேட்டால் சொல்ல மாட்டான். எந்த அளவுக்கு நோம்பு திறந்து அறக்க பறக்க வர்றான். எதுக்கு? மிஸ் ஆயிடுவான், ஒரு பார்க்கலாட்டி அவன் தோத்துருவான், பார்த்தா வெட்டுருவான். இவருக்கு கப்பு தர போகிறதுன்னு ஒன்றும் தரல, இவருக்கு செலவு முழுக்க டிக்கெட்டு தான். சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளோ அறிவு தேவைதான், ஆனால் அதுவே ஈமான் கொண்டு வரக்கூடாதுப்பா. அந்த அளவுக்கு சைத்தான் நினைச்சிட்டான், கொண்டு போய் நிறுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதில் சில இதில் பாருங்கள், சூனியத்துக்கு எதிராக இஸ்லாம் வந்துச்சு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி
இந்த ஹரி போட்டர்னு சொல்லி ஒரு இது வந்துச்சு, ஹரி போட்டர்னு சொல்லி வந்துச்சு. அது என்ன, சூனியத்தை தான் நம்ப வைப்பது. ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு ஆவுன்னு அந்த இடத்துல ஒரு செவர் வரும், ஆவுன்னு சொன்னால் இன்னொன்று இதுவாக மாறும். இப்படி ஒரு கதாபாத்திரம் கொண்டு வந்தான். அதுக்கு பின்னாடி ஒரு எபிசோடு ஓடினதுக்கு பின்னாடி அடுத்த எபிசோட்டை கொண்டு வந்தான். அதை ஓடினதுக்கு பின்னாடி அடுத்த கேடுகட்டு போகிறதுக்கு சமுதாயம் இருக்க தயாராக இருக்கிற போது ஏமாற்றுவதற்கு அவன் தயாராகவும் இருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் யாரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க? நம்ம பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, இளைய சமுதாயத்தை கொண்டு வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைகளை கெடுப்பதற்கு இலேசாக நங்குறுத்து இப்போதே போட்டு வச்சான். இப்போ தஜ்ஜால் வந்தால் நம்புவானா நம்ப மாட்டானா? டைரெக்டாக நம்புவான். வானத்தை பார்த்து மழை பொழினா பொழிவான். இதோ இருக்கிறது பென்டனில் வந்த கடவுள், இவர் தான் தஜ்ஜால். ஆமன்து பில்லாஹில் ஆமன்து தஜ்ஜால், நான் தஜ்ஜாலை ஈமான் கொண்டு விட்டேன். அவன் கடவுள்னா ஆமாம் நீங்கள் தான் கடவுளுங்க. இப்போவே என்ன சொல்கிறான், ஒரு நடிகர் போட்ட பிஞ்சு போன ட்ரெஸ்ஸுக்கு தான் அவனுக்கு மதிப்பு. ஒரு முன்னையெல்லாம் கந்தையானாலும் கசக்கி கட்டும்போம், என்ன ஒரு ஊத்தையாக இருந்தாலும் ஊத்தையை மட்டும் நீக்கிட்டு கிழிஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல போடுண்டு. இப்போ நடிகன் போட்ட அது 2025ஆம் ஆண்டு வந்த படம்டா, அதில் இன்னும் அதே போட்டிக்கிற ஆதம நபியில காலத்தில் உடுப்பு மாதிரி இப்போ 2026 புதுசாக ஒரு மாடல் வந்திருக்குது. 15,000 எத்தனை ஆயிரமோ போட்டதாவே நாமளும் என்ன செய்வோம், போடுவோம். அதனால தான் பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் போட்டுட்டு துப்பின பெனியன்களுக்கெல்லாம் பெரிய கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வாங்குறது இருக்கிறான். சகோதரர்களே, எவ்வளோ ஒரு கிறுக்கு கூமுட்டைகளாக செய்தான் அவளை மாற்றிருக்கிறானா இல்லையா? எத்தனை கோடி கொடுத்து வாங்குகிறார்கள். அப்போ இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உங்கள் இறைவனின் பெயரால படி, ஓது, அல்லாஹ் சொன்ன வழிமுறை படி வாழ். இவைகளெல்லாம் பொய், மாயா ஜாலத்தை வைத்து சைத்தான் உன்னை ஏமாத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி எங்களை காப்பாற்றினார்கள். இறுதியாக ஒரே ஒரு லைனில் விஷயத்தை சொல்லி முடிக்கிறதா இருந்தால், சைத்தான் எப்பயுமே அவசரமான தீர்வை தான் உங்களுக்கு ஏவுவான். அல்லாஹு தாலா எப்பயுமே தாமதமாக உங்களுக்கு மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லுவான். வததரூனல் ஆஹிரா, அல்லாஹ்வே சொல்றான், நீங்கள் ஆஜிலாவை உலகத்தை அவசர கூலி எதிர்பார்க்கிறீங்க, ஆனால் வததரூனல் ஆஹிரா, ஆகிரத்தை நீங்கள் விடுகிறீர்கள். ஆனால் நிலைத்தும் நிம்மதியான வாழ்க்கை அந்த ஆகிரத்தில் தான் இருக்கிறது. இது பொய்யும் சிற்றின்பமும் அன்றி ஏமாற்றும் உலகமே அன்றி வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தாலா எனக்கு சொல்லித் தருகிறான். எனவே குர்ஆனை விட்டு குர்ஆன் அருளப்பட்ட மாதத்திலிருந்து எங்களை ஒதுக்க வேண்டாம். அதை கொஞ்சம் திரும்ப திரும்ப படிங்க. அப்படி படிக்கும் போதும் அல்லாஹ் தஆலா நமக்கான வழியை ஏற்படுத்துவான், இப்லீஸை விட்டு பாதுகாப்பு தருவான். எனவே இருக்கிற நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த இப்லீஸினுடைய சேட்டை, இப்லீஸினுடைய திட்டத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த பாவமான இந்த மோசமான அந்த அவனுடைய திட்டத்திலிருந்து வழிகாட்டிலிருந்து பிள்ளைகளை வேண்டாம் வேண்டாம் குர்ஆன் பக்கம் வா, இதை கொஞ்சம் படி என்று சொல்லி இதன் பக்கம் இழுக்க வேண்டும். எல்லாமல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, நல்ல ஒரு பெற்றோர்களாக என்னை உங்களை மாக்கி அவர்கள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.